டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கண்கள் நல்லா அப்படியே தெளிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஃபுட், குறிப்பாக என்ன டைப் ஆஃப் விதைகள் சாப்பிடலாம் அப்படிங்கறத தான் இதை பார்க்க போறோம். ஆக்சுவலா நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இதை கடந்து வருவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது கடந்து வரணும் அப்படின்னா நம்ம உடம்ப கல் போல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக தான் என்ன சொல்லுவாங்க, காயக்கற்பம் சாப்பிடணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஏஜ் ஆகுறப்ப என்ன ஆகும், இப்போ ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இரும்ப நம்ம வீட்டுல பெயிண்ட் அடிச்சு எண்ணெய் போட்டு வைக்கிறோம், நல்லா இருக்கு. அதே இரும்ப நம்ம பொது வெளியில கொண்டு போய் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மழை படும், வெயில் படும். இதெல்லாம் படும் பொழுது என்ன ஆகும்னா அந்த இரும்பானது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருப்பிடிச்சு போயிடும். அது வினை புரியுது பாத்தீங்களா, அதுதான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது ஆகாம நம்ம எண்ணெய் போட்டு பெயிண்ட் போட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்களும் அப்படிதான். செல்கள் அது எலும்பானாலும் சரி, கண்கள் ஆனாலும் சரி, முடி, நகம், இருதய தசைகள், இது எல்லாத்துக்கும் இதுதான். அந்த மாதிரி இல்லாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா. கண்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வயதாக வயதாக பார்வை திறன் குறைபாடு, அதுவும் இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த கேட்ராக்ட் பிரச்சனை முன்னாடி எல்லாம் யாரோ ஒருத்தர் தான் சர்ஜரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கேட்ராக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் ஏற்படும், அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறப்ப, நமது பாரம்பரிய மருத்துவ தத்துவத்தின்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது உடலில் அழல் குற்றம் ஜாஸ்தி ஆகும் பொழுது, உஷ்ணம் ஆகும் பொழுது புரதம் சேதம் அடையும். இப்ப கண்ணுல பாத்தீங்கன்னா லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸோட மெயின் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். இந்த புரோட்டீன் டேமேஜ் ஆகுது ஏஜ் ஆகும் பொழுது, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆகும் பொழுது. இது ஒரு டிரான்ஸ்பரன்சியா, அதாவது ஒரு கண்ணாடி போன்று இருக்கிறது என்ன செய்யணும், போக போக திக் ஆகும். அப்ப என்ன அப்படின்னா, ஒளி ஊடுருவி வெளித்தள்ளக்கூடிய தன்மை குறைந்து போகுவதனால நமக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸியா, ஒரு ஐஸ் வழியா பார்த்தா, கண்ணாடி வழியா, திக் கண்ணாடி வழியா பார்த்தா பார்வை நமக்கு விஷுவல் எப்படி அப்பியரன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு வயதாக, அதான் சொல்லுவாங்க பார்வை மங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஏஜ் ஆகும் பொழுது பார்வை திறன் நல்லா இருக்க நம்ம சில உறுப்புகள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழித்திரை, ரெட்டினா அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கணும். அந்த விழித்திரைக்கு நடுவுல ஒரு புள்ளி இருக்கும், மேக்குலா அப்படின்னு இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா பார்வையோட அந்த சென்ட்ரல் விஷனுக்கு ரொம்ப போக்கஸா இருக்கிறது. இந்த மேக்குலா பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் நமக்கு பார்வைக்கு நல்லா தெரியும், நடுவுல மட்டும் ஒரு களங்களா இருக்கும். நிறைய பேர் இது பார்வை மங்கல், கேட்ராக்ட் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு நம்ம அதுதான் அப்படின்னு கரெக்டா பாக்கணும்னா, இப்போ ஒரு ஜன்னல் இருக்கு, கம்பி கம்பியா ஜன்னல் இருக்கு அப்படின்னா, சுவரை எல்லாம் விட்டுட்டு அந்த ஜன்னலை மட்டும் நம்ம உத்து நோக்கணும் அப்படின்னா, ஓரங்கள், பக்கவாடு, மேல கீழே எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நடுவுல இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் மற்றும் ஒரு அலைன்மெண்ட் இல்லாம அலைகள் போன்று ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். இதுக்கு காரணம் அது போக்கஸ் ஆகலைன்னு அர்த்தம். இதுவும் வயதான பிறகு நடக்கக்கூடியது ஒரு விஷயம். மேக்குலார் பாதிப்படைகிறது. அடுத்து கண்களுக்கு வரக்கூடிய ஆப்டிக் நர்வ். வயதான நரம்புகள் பாதிக்கப்படுகிறது பாத்தீங்களா, அப்ப இந்த கண்களுக்குரிய ஆப்டிக் நர்வ் பாதிக்கப்படுது. இது சத்து குறைபாடு, பிரஷர், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அது மாதிரி இந்த கண்களுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஐரிஸ்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு பிரவுன் கலர்ல ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். இது கலர் கொஞ்சம் கம்மியாக மெலனின் கம்மியா இருக்கவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், இந்த பூனை கண்ணு இந்த மாதிரி சொல்லுவோம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது குறைந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க அந்த மெலனின் குறைஞ்சு போச்சுன்னா இந்த தேவையில்லாத அல்ட்ரா வயலட் ரேஸ் கண்களை பாதிப்படைஞ்சு அதையும் பார்வை குறைபாடு செய்யும். அதுவும் வயதான பிறகு வரக்கூடிய. அப்ப இந்த 4 விதத்தை இதையும் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா வயதான பிறகு பார்வை குறைபாடு, மற்ற பிரச்சனைகள் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 7 முக்கியமான விதைகள் எப்படி எடுக்கணும், அது எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம். அதுல முதலில் முக்கியமான விதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசணி விதை. பூசணி விதை இங்க நீங்க ஒயிட் கலரும் எடுத்துக்கலாம், கிரீன் கலரும் எடுத்துக்கலாம். இந்த பூசணி விதையில முக்கியமா என்ன சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சத்து. ஜிங்க் சத்து நம்ம உடம்புலோட செல்கள் சேதாரம் அடையாமலும்
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம இப்ப கண்ணுனாலே நம்ம என்ன நினைப்போம், விட்டமின் ஏ தேவை, விட்டமின் ஏ தேவை அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனா இந்த விட்டமின் ஏவை இந்த விழித்திரையில போய் டெலிவர் பண்ணணும், கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஜிங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அது எதுல இருக்குன்னா இந்த பூசணி விதையில வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம முன்னாடி பதிவோட ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருக்கோம், தேவையில்லாத புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்ப மெலனின் அப்படிங்கிறது இந்த ஐரிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். சோ அதற்கும் என்ன ரொம்ப முக்கியம்னா இந்த ஜிங்க் முக்கியம். சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பம்கின் விதைகள்ல அது இருக்கு. சோ பம்கின் விதையை, பூசணி விதையை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எடுக்கலாம். சோ இதை என்ன பண்ணலாம், வறுத்து சாப்பிடலாம், இல்ல பொடி பண்ணி சாப்பிடலாம். இந்த முறையில வந்து செஞ்சு நம்ம தண்ணீர் அந்த மாதிரி அதோட கலந்து, இல்ல லெமன் ஜூஸ் போன்றவற்றில கலந்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதலில் பூசணி விதை. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம்பு விதை. சோ சோம்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். குறிப்பாக ஒரு ஆராய்ச்சி தரவுகள்ல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் 2 வாரம் தொடர்ந்து வந்து இந்த சோம்பு வந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த மேக்குலார் ப்ராப்ளமோட அந்த பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட 30% குறையிறதா ஆராய்ச்சி தரவுகள்ல தெரிஞ்சிருக்கு. செரிமானத்தையும் தாண்டி இது பார்வைக்கு ரொம்ப முக்கியம். இதுல ஆனித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆனித்தைன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் சத்து இருக்கு. இது என்ன பண்ணும்னா கண்கள்ல உள்ள வந்து தேவையில்லாமல் நிறைய நீர் கோர்த்திருக்கும். அந்த நீரோட ஃப்ளூயிட் அளவு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் இருக்கிறப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்கள் வந்து வெளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்களும் இந்த சோம்பை வந்து எடுக்கிறப்ப நல்ல பலன் தரும். ஆனா இந்த சோம்பை எப்படி எடுக்கணும், இந்த ஒவ்வொரு விதைகளையும் நம்ம பிளாங்கா எப்படி வேணுமாதிரி எடுக்கக்கூடாது, இப்படிதான் எடுக்கணும்னு இருக்கு. சோ சோம்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ மாதிரி வச்சு குடிக்கணும். சோ சோம்பு நல்லா 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நல்லா பவுடர் பண்ணிட்டு, இல்ல அந்த விதைகளை வந்து போட்டுட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆனவுடனே எடுக்கணும். சோ இது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 வாரம் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன் தரும். அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதை. சோ சூரியகாந்தி எப்படி சூரியனை பார்த்தோன்னே பிரகாசமா இருக்கோ அதே போன்றுதான் நீங்க சூரியகாந்தி பூவை பாருங்க, அந்த நடுவுல இருக்கிறத பாருங்க, நம்ம கண்களை பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். சோ இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ சத்து வந்து இதுல இருக்கு. சோ விட்டமின் இ சத்து நமக்கு மலட்டுத்தன்மையை நீக்கிறது மட்டும் கிடையாது, கண்களுக்கும் ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி இதுல ஜிங்க் இருக்கு, செலினியம் இருக்கு. இந்த மாதிரி அற்புதமான சத்துக்கள் எதுல இருக்கு அப்படின்னா இந்த சூரியகாந்தி விதையில இருக்கு. சூரியகாந்தி விதை எப்படி எடுக்கலாம்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியே சூரியகாந்தி, இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதையும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது வந்து தேவையில்லாத எண்ணெய்கள் இருக்கும். நல்லா ஒரு கைப்பிடியே எடுக்கலாம் சூரியகாந்தி விதை. சோ லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுல நமக்கு தேவையானது எது, நம்ம வீட்டுல நம்ம சில மசால்கள்லாம் நம்ம சாட்டுக்கு நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா, உப்பு, மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், புதினா வந்து பவுடர் பண்ணி வச்சு, சோ அந்த மாதிரி போட்டு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். வயதானவர்களுக்கு மாலை நேரத்துல இது ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸா வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சூரியகாந்தி விதையை வந்து எடுக்கலாம். அடுத்து 4வது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் அப்படிங்கிறது. சோ சியா சீட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஆக்சுவலா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் டைரக்டா எதுல இருக்கும் அப்படின்னா விலங்கின பொருட்கள் இருக்கும். ஹெர்பலா இருக்குது பிளான்ட் சோர்ஸ் அப்படின்னா ALAன்னு இருக்கும், ஆல்பா லினோலிக் ஆசிட் அப்படின்னு இருக்கும். அது எதுல அதிகமா இருக்குன்னா இந்த சியா சீட்ஸ்ல இருக்கு. ஸோ நார்மலா இது இருக்குனால எல்லாத்துக்குமே ரெட்டினாவுக்கு சரி, மேக்குலாக்கு சரி, நம்ம லென்ஸுக்கு சரி, எல்லாவற்றிற்கும் இது நல்ல பலன் தரும். ஆனா சியா சீட்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஊற வச்சுதான் எடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. நைட்டெல்லாம் ஊற வச்சு 1 டீஸ்பூன் நைட்டெல்லாம் ஊற வச்சு அதை நீங்க தயிரோடையோ தண்ணீரோடையோ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கலந்து வந்து சியா சீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் சீட்ஸ்,
கருஞ்சீரகம். சோ இந்த கருஞ்சீரகத்துல என்ன இருக்கு அப்படின்னா தைமோக்வினோன் அப்படிங்கிறது இருக்கு. இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம கண்கள் வந்து பாதிப்படையுது, குறிப்பா லென்ஸ் எல்லாம் பாதிப்படையுது பாத்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சியா சீட்ஸ்க்கு இருக்கு. சில பேருக்கு கண்களுக்குள்ள ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராகுலர் ப்ரெஷர், கண் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்குங்கிறவங்க. சோ அதுவும் சில ஆராய்ச்சி தரவுகள்ல 5 வாரம் தொடர்ந்து இதை எடுக்கிறப்ப அந்த ப்ரெஷர் நல்லபடியா குறையுது அப்படிங்கிறது தெரியுது. சோ இந்த கருஞ்சீரகத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுவும் ஜாஸ்தியா எடுக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் தான் வந்து எடுக்கணும். ஒண்ணு இது ஆயிலா எடுக்கலாம், பவுடரானா 1 டீஸ்பூன் நல்லா மென்னு சுவைச்சு வந்து சாப்பிடலாம். சோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த பிளாக் சீட்ஸை எடுக்கணும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது இது வெந்தயம். சோ வெந்தயம் என்ன காரணம்னா குளிர்ச்சி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இந்த கேட்ராக்டுக்குரிய காரணம் என்னன்னா பாடி ஹீட் தான். யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய், பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரமாவே கேட்ராக்ட் வந்துடும். ஆக்சுவலா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ல நிறைய பேருக்கு சீக்கிரம் கேட்ராக்ட் வரும், ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுனால கேட்ராக்ட் வரும். என்ன காரணம்னா உங்க பாடி ஹீட் அதிகமாகிறதுனால. சோ இதுக்கு வந்து நிறைய இது இருக்கு. ஆக்சுவலா பாடி எப்படி ஹீட் ஆகும் கூல் ஆகும் இது மெட்டபாலிசத்தை வச்சுதான் இருக்கு. சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடி ஹீட்டை தவிர்க்கும். இன்னொன்னு வந்து இன்சுலின், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த பார்வை குறைபாடு இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா வெந்தயத்துக்கு இருக்கு. இந்த கண் நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்டிக் நர்வ் எல்லாம் டேமேஜ் ஆகாம வந்து தடுக்கும். சோ இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி வந்து எடுக்கலாம்னா முளை கட்டி எடுக்கலாம். சோ இல்லைன்னா முளை கட்டிய வெந்தயத்தை பவுடர் பண்ணி நல்லா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணீர்ல வந்து கலந்து எடுக்கலாம். அடுத்து கடைசியா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதை. சோ இது எப்படி எடுக்கணும், இதுலயும் அதே மாதிரிதான் நம்ம சியா சீட்ஸ் மாதிரி ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இந்த சியா சீட்ஸ் மாதிரிதான் இந்த பிளாக்ஸ் சீட்ஸையும் நம்ம அப்படியே எடுக்க கூடாது. ஏன்னா இது நார்மலா தண்ணீர்ல பட்டா உப்ப ஆரம்பிக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா வயிற்றுல போய் உப்பிக்கிட்டு ஒரு மந்தம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். சோ இதையும் என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணிட்டு மென்னு சாப்பிடலாம், இல்ல ஊற வச்சு சாப்பிடலாம், இல்ல பவுடர் பண்ணி வந்து சாப்பிடலாம். இதுவும் மேக்சிமம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன், இதற்கு மேல வந்து எடுத்துக்க கூடாது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா வயதாகும் பொழுது நம்ம கண் பார்வை வந்து பாதிப்படைகிறத வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஏன் பாதிப்பு உரிய ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 30ஸ்ல இருந்தே இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கண் பிரச்சனையே வந்து இருக்காது. கண்ணுல முக்கியமா சொல்லக்கூடிய விழித்திரை, அந்த நடுப்புள்ளி, ரெட்டினா அந்த லென்ஸ், ஐரிஸ், கண் நரம்புகள் இதை பாதுகாத்தாலே போதும், பார்வை இழப்பு, பார்வை குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படாது. சரி டாக்டர் இது இப்படி இது பண்ணாம நான் ஒரு சிங்கிளா நீங்க ஒரு ட்ரிங்க் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நல்லா 1 கப் தயிர் எடுத்துக்கலாம், இல்ல யோகட் ஏதோ ஒண்ணு நம்மளுடைய விருப்பம், அதை 1 கப் வந்து எடுக்கணும். இந்த 1 கப் அப்படின்னு சொல்றது 100 ml வந்து எடுத்துக்கலாம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பூசணி விதை இருக்கு பாத்தீங்களா, பூசணி விதை, அதே மாதிரி சூரியகாந்தி விதை, இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டத அதுல எவ்வளவு சேர்க்கணும்னா ஒவ்வொன்றிலையும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அதுல வந்து சேர்க்கணும். அதுக்கடுத்து சோம்பு இருக்கு பாத்தீங்களா, சோம்பை வந்து நம்ம குடிநீர் அதாவது டிகாஷன் வச்சும் எடுத்துக்கலாம், இல்ல அதை பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம். அடுத்து சியா சீட்ஸை 1 டீஸ்பூன் வந்து நைட்டு ஊற வச்சிடணும், தண்ணியில ஊற வச்சு அந்த சியா சீட்ஸை அதோட கலந்துக்கணும். பிளாக்ஸ் சீட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இதுல வந்து கலந்துக்கணும். யூஸ்வலா பிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கனால அதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கிறதுக்கு கொழுப்பு சார்ந்த மீடியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் தயிரோ யோகட்டோ வந்து நம்ம வந்து அட்வைஸ் வந்து பண்றோம். அடுத்து வெந்தயம், வெந்தயத்தையும் ஊற வச்சு நம்ம முளைக்கட்டி பவுடர் பண்ணி வச்சது அது ஒரு டீஸ்பூன் வந்து அதுல கலந்துக்கணும். ஸோ இதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம காலை உணவா வந்து எடுத்துக்கொண்டு வந்து, என்ன டாக்டர் காலை உணவு சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா இதுல அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, அவ்வளோ கேலரிஸ் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். இதனுடன் வேணும் அப்படின்னா மைல்டா ஏதாவது புரோட்டீன் ஃபுட், ஒரு முட்டையோ இல்ல சுண்டலோ அந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். ஒரு 30ஸ்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண் பார்வை குறைபாடு, சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படாது. நன்றி.